இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதால உங்களோட ஃபோனோட ப்ரைஸ் அதிகமாக உங்களால் நம்ப முடியுமா? அதாவது யூஸ்டு ஃபோனு கிடையாது, புது ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோலாம் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு ப்ராம்ப்ட் போடுவீங்க, கிரியேட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ அது என்ன பண்ணால் அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை, ரேம் தேவை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ChatGPT வந்து பெரிய ஒரு கம்பெனி, கூகுளோட பெரிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கெல்லாம் ரேமும் ஸ்டோரேஜை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது அந்த ஸ்டோரேஜோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அப்போது அதே ப்ரைஸ் வந்து நம்ம மொபைலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் தான் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும், அந்த ஸ்டோரேஜோட ப்ரைஸு ரேமோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே ஸ்டோரேஜ் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலோட ப்ரைஸும் அதிகமாகும். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோ, ஓப்போ, ஒன்ப்ளஸ், ஐக்கோ, ரியல்மி இவங்க எல்லாமே ப்ரைஸ் ஹைக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஹைக்குன்றது இருக்கும். 2026 பட்ஜெட் செக்மெண்ட்றது ஒன்று இருக்காது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு புது ஃபோனை வாங்குங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ட்ரெண்டி டெக் தமிழ்.